தான் வாழலன்னு சொன்னல அதே மாதிரி நீயும் சொல்லு. நான் எப்படி அப்படி சொல்ல முடியும்? அப்புறம் நான் தான் வாழ்க்கைய ஆரம்பிச்சிட்டேனே, அதனால கூடிய சீக்கிரம் இந்த வீட்ல குழந்தை சத்தம் கேட்கும். ஓ மை காட். டே அண்ணா, அப்ப கூடிய சீக்கிரம் குழந்தை சத்தம் கேட்குமா? எஸ் அஃப்கோர்ஸ். எனக்கு என்னடா பிரச்சனை? நான் கண்டிஷன் போட்டுலாம் வெயிட் பண்றதுக்கு எனக்கு தான் எல்லா ரூட்டும் கிளியர் ஆயிடுச்சு. அதனால வாழ்க்கையை ஸ்டார்ட் பண்ணியாச்சு. செஞ்சோட்டு கடன் தீர்க்க சேராத இடம் சேர்ந்து வஞ்சத்தில் வீழ்ந்தாயடா சரவணா. அஞ்சகன் வசந்த் தானடா, உன் வாழ்க்கைய இப்படி ஆக்குனது வசந்த் தானடா. அட பாவீங்களா, என்னடா மொத்தமா என் பக்கம் திரும்பிட்டீங்க? ஆமா மச்சான், அவனுக்கு பொண்ணு பார்த்து வச்சதெல்லாம் கரெக்ட் தான். ஆனா பேச்சுலராகவே வாழணுன்ற கண்டிஷனை சொல்லி கல்யாணம் பண்ணி வச்சுக்காம போயிட்டியேடா. அதனால வஞ்சகன் நீ தானடா. எஸ் அஃப்கோர்ஸ், வஞ்சகன் வசந்த் தானடா. ஏய் வாய முடியுங்க, இல்லைன்னா வாயை உடச்சிருவேன். இப்போ லைஃப்ல அது மட்டுமே வாழ்க்கை கிடையாதுடா, அதையும் தாண்டி நிறைய இருக்கு. நான் உங்க கூட சேர்ந்து அஸ்வின் அண்ணனை கலாய்க்கிறதுக்காக பேசிக்கிட்டு இருந்தேன். மற்றபடி என் வசந்தனா கலாய்ச்சிங்கன்னா நான் டென்ஷன் ஆயிடுவேண்ணா. டேய் சரவணா, நான் உண்மையிலே உன்னை புரிஞ்சுக்காத ஒரு பொண்ணு உனக்கு கல்யாணம் பண்ணி வச்சிட்டனோ? செருப்பு நாயா செருப்பு. வசந்தே, நான் எதுவும் சீரியஸ் ஆகல, போதுமா? இப்போ உங்களுக்குலாம் நான் சிரிக்கணும் அவ்வளோதானே? அவ்வளோதான். போதுமாடா? Love you மச்சான். டேய் மெஸ்ஸி ஒன்னா சொல்லலாண்ணே. Miss you மச்சான். அட்மின் போடுங்க சாங்க. நண்பன் ஒருவன் வந்த பிறகு விண்ணை தொடலாம் முந்தன் சிறகு வானுக்கும் இல்லை உண்டு நட்புக்கில்லையே.